ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 21 ஸ்வயம் து அசாம்யாதிச்சயஸ் த்ரியதீச்ச ஸ்வராஜ்யலக்ஷ்மி ஆப்த சமஸ்த காமஹ பலிம் ஹரத்பிஷ்சிரலோகபாலை கிரீடகோடி எழுத பாத பீடக. மொழிபெயர்ப்பு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா வகையான மூன்றுகளுக்கும் பகவானும் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றிருந்ததால் பரம சுதந்திரமானவரும் ஆவார். சிருஷ்டியின் லோகபாலகர்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான கிரீடங்களுடன் அவரது பாதங்களில் பணிந்து அவரை ஆராதிக்கின்றனர். பொருளுரை. மேலுள்ள பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளதைப் போல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சாந்த ரூபியாகவும் கருணை மிக்கவராகவும் விளங்குகிறார். இருப்பினும் எல்லா வகையான மூன்றுகளுக்கும் அவர் பகவான் ஆவார். உலகங்களுக்கும் ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கும் மற்றும் 3 புருஷர்களுக்கும் காரணோதகசாயி, கர்ப்போதகசாயி மற்றும் ஷிரோதகசாயி விஷ்ணு அவரே பரமபுருஷராக திகழ்கிறார். எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பிரம்மா, விஷ்ணு மற்றும் ருத்திரர் உள்ளனர். இது தவிர பிரபஞ்சங்களை எல்லாம் தமது தலைகளின் மேல் தாங்கிக் கொண்டுள்ள சேஷமூர்த்தியும் இருக்கிறார். அவர்கள் அனைவருக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இறைவனாவார். எண்ணற்ற பிரபஞ்சங்களில் உள்ள எல்லா மனுக்களுக்கும் அவரே ஆதிமூலமாவார். ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் 5,04,000 மனுக்கள் தோன்றுகின்றனர். சித் சக்தி, மாயா சக்தி மற்றும் தடஸ்த சக்தி எனப்படும் 3 முக்கிய சக்திகளுக்கும் அவர் பகவான் ஆவார். செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய 6 வகை செல்வங்களுக்கும் அவர் முழுமையான அதிபதியாக விளங்குகிறார். இன்பம் நுகரும் எந்த விஷயத்திலும் அவரை மிஞ்சக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. எனவே அவரை விட உயர்ந்தவர்கள் யாருமில்லை என்பதில் சந்தேகமில்லை. அவருக்கு சமமானவர்களோ அவரை விட உயர்ந்தவர்களோ ஒருவரும் இல்லை. ஒருவன் யாராக இருந்தாலும் அல்லது எந்த இடத்தில் இருந்தாலும் பகவானிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டியது அவனது கடமையாகும். எனவே உன்னதமான லோக பாலகர்களும் அவரிடம் சரணடைந்து அவரை வழிபடுவதில் எந்த அதிசயமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா.